நமக்கு எல்லாத்துக்கும் ஹெர்னியானா என்னன்னு தெரியும். எந்த ஹெர்னியாவுக்கு எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணணும்? ஒன்று, எந்த ஹெர்னியா பெயின் இருக்கோ அதுக்கு நம்ம உடனே எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணணும். ரெண்டாவது, இர்ரெடியூசிபிள். அதாவது ஹெர்னியாங்கிறது ஒரு புடைச்சிட்டு இருக்கும், இந்த ஸ்கின் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் பல்ஜ் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது, ஈஸியாக உள்ளே போயிடுது, தென் வி ஆர் கம்ஃபர்டபுள் ஆஃப்டர் லைங் டவுன் அப்படின்னா வி கேன் ஹேவ் சம் டைம். பட் எந்த ஹெர்னியா அமுத்தியும் உள்ளே போகலையோ, தட்ஸ் அன் எமர்ஜென்சி. தேர்ட் திங் இஸ் தட் அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியா, குடல் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஹெர்னியா. அதோட சிம்டம்ஸ் என்னென்னா வாமிட்டிங், வயிறு வலி, கேஸ் பிரியில் மோஷன் போகல, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸோட ஒரு ஹெர்னியா இருந்ததுன்னா அதுக்கு நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். நான் இப்போ சொன்ன 3 எமர்ஜென்சி கண்டிஷன்ஸுமே நம்ம லேப்ரோஸ்கோப்பில் ட்ரீட் பண்ணலாம். 2வது நாளே டிஸ்சார்ஜ். நம்ம 4th or 5th day we can resume back to our activities.